வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வர்ற 25ஆம் தேதி ஏகாதசி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஏகாதசிக்கான பலகாரம் ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் எப்பயுமே சொல்றதுதான், நிர்ஜல உபவாசம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருக்க முடியாதவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. நிர்ஜல உபவாசம் இருக்கிறவா இதே ரெசிபியை மற்ற நாள்ல தாராளமா பண்ணிக்கலாம். இந்த பலகாரம் குவிக்காவும் ஆயிடும், அது நேரம் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். நல்லா சாஃப்டா ஜூசியா இருக்கக்கூடிய டேஸ்டியான வெள்ளை அவல் தான் நம்ம பண்ண போறோம். ஏகாதசிக்கு நிறைய பேர் உப்பு சேர்க்காத பலகாரம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுல நமக்கு துளி கூட உப்பு சேர்க்க போறது இல்லை. இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பலகாரமா கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்தியான வெள்ளை அவல் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கெட்டி அவல் எடுத்துட்டு இருக்கேன். இதை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு மேல ஒரு லேயர் தண்ணியை விட்டுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அவல் ஊறதுக்குள்ள நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். அவல் எடுத்த அதே கப்ல ஒரு கப்பு வெல்லம் பொடிச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல வெள்ளத்தை சேர்த்துருவோம். கொஞ்சமா தண்ணியை விட்டு இந்த வெள்ளத்தை நம்ம கரைச்சிக்கணும். வெல்லம் பாருங்க நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துடுத்து. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணிட்டு திரும்ப அதே பவுல நான் எடுத்துட்டு இருக்கேன். ஊறி இருக்கிற பவுல நல்லா அப்படி பொலன்னு உதுத்துண்டு இதுல சேர்த்துடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் நான் ஒரு கப்பு சேர்க்கிறேன். இதுக்கு அளவு எதுவும் இல்லை, நம்ம கம்மியா கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ரொம்ப ட்ரையா இல்லாம இது போல கொஞ்சம் ஈரமா இருந்ததுன்னா சாப்பிடறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் நல்லா இது போல கிரஷ் பண்ணி சேர்த்துடுவோம். கொஞ்சம் ஜாதிக்காய் ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வெள்ளை அவல் பாருங்க நல்லா சாஃப்டா ஜூசியா ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதை நல்லா செவக்க வறுத்துடலாம். முந்திரி பருப்பு லேசா செவந்து வந்ததும் கொஞ்சம் திராட்சை இது நல்லா வறுத்துடலாம். எல்லாம் நல்லா வறுப்பட்டு எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்ததை வெள்ளை உள்ள சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை அவல் பாருங்க நல்ல ஜூசியா அது நல்லா சாஃப்டா இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருவோம். அவளும் வெல்லம் நெய் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா சாஃப்டா வாசனையா டேஸ்டாவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஏகாதசி பலகாரம் வெள்ளை அவல் சூப்பரா ரெடி ஆயிடுது. நல்லா ஜூசியா சாஃப்டா ரொம்ப நல்லா வந்திருக்கு. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. பிரமாதமா இருக்கு. வெல்லம் தேங்காய் அவல் 3மே சேர்த்திருக்கோம். எப்பவுமே அவல் தேங்காய் நல்ல காம்பினேஷன். அது 2 சேர்த்து நம்ம என்ன பண்ணாலும் டேஸ்டா இருக்கும். அவல் வெள்ளை பாக்குல நல்லா ஊறி அந்த ஸ்வீட்னஸ் ஃபுல்லா நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ரொம்பவே பிரமாதமா இருக்கு. நம்ம இதுல சேர்த்திருக்கிற நெய், ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் எல்லாமே நல்லா வாசனையாவும் இருக்கு. உப்பு சேர்க்காத பலகாரம் வேணும் அப்படின்னா இது நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். ஸ்வீட் அப்படிங்கறதுனால குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் வெல்லம் தேங்காய் எல்லாம் சேர்த்து பண்ணிருக்கிறதுனால ஹெல்தியாவும் இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஏகாதசிக்கு நீங்க இந்த வெள்ளை அவல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.